ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது என்னென்னா முட்டை புஜ்ஜியா. இப்போ நான் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. சோம்பு போட்டுக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த முட்டை புஜ்ஜியாவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா மசியணும். அந்த அளவுக்கு நல்லா வெங்காயத்தை வதக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். திட்டமாகவே சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கியாச்சு. அந்த பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மசிய வதக்கி விடுங்க. அப்போ தான் இதுக்கு தண்ணியெலாம் நம்ம சேர்க்க மாட்டோம். தக்காளி வதங்கிறதுக்கு வேண்டி சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா தக்காளி நல்லா குழைய வதக்கி கொடுங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நல்லா கரண்டி வச்சு மசிச்சு கொடுங்க. நல்லா மசிச்சு கொடுத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சிடும். முக்கியமாக இது குழந்தைங்களுக்காக தான். ஏன்னா குழந்தைங்க வெங்காயம் தக்காளி ஒதுக்கி வைக்க மாட்டாங்க. இது மாதிரி நல்லா மசிச்சு கொடுங்க. நல்லா மசியட்டும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா கரம் மசாலா பொடி, தனி மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நான் கலருக்காக மறுபடி தான் அதை சேர்த்துக்கிறேன். இதோட நான் குழம்பு தூளும் சேர்த்துட்டேன். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைனா குழம்பு ரொம்ப காரமாயிடும். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இந்த முட்டை புஜ்ஜியாவுக்கு தண்ணி ஊற்ற மாட்டோம். கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா சிம்மில் வச்சு நல்லா வதக்கி கொடுங்க. இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இந்த நேரத்தில் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், இப்படி லைட்டாக ஒதுக்கி விட்டுட்டு இதில் கொஞ்சம் நிறைய எண்ணெய் போடாதீங்க, கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க. கொஞ்சமாக எண்ணெய் போட்டுட்டு இதுக்கு நான் 5 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். இதில் சென்டராக ஊற்றிட்டு முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி கொடுங்கப்பா. இப்போ உங்கள் புஜ்ஜியாவை இப்படியே இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சு நல்லா தொழவி கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இது ஃபாஸ்ட்டாக வச்சு தொழவி கொடுங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி கிடைக்கும். இது சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க.